5, 4, 3, 2, 1. Happy anniversary, Prakash and Sonam. Happy 10th anniversary. உங்கள் லைஃப் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். சோனம் நீங்கள் ஹாப்பியாக வச்சுருக்கீங்க. அவன் உங்களுக்காண்டி எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கா. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே சூப்பராக ஒவ்வொரு நாளுமே அவளை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல குட் கப்பல், சூப்பரான கப்பல். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த டேவை. ஹாப்பி வெட்டிங் anniversary சொன்னோம். சொல்லு மாமா மம்மிக்கு ஹாப்பி. மிமி சொல்லுவல சொல்லு. 120 மந்த் ரொம்ப ஹாப்பியாக ஃபினிஷ் பண்ண ஹாட் அண்ட் ரொமான்டிக் கப்பலுக்கு 10 இயர்ஸ் மந்த்தி ஆனிவர்சரி விஷஸை. தம்பி பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கிறவங்கள அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் பர்ஃபெக்ட் அண்ட் யூனிக்காக இருக்கணும்னு நினப்பாங்க. சொன்ன வார்த்தையை கவுண்ட் பண்ணணுன்னு நினப்பாங்க. அப்புறம் ப்ளஸ் அவங்க லக்ஸுரியாக இருக்கணும்னு நினப்பாங்க. அவங்க கட்டிட்டு வந்த பொண்ணுலேருந்து அவங்க வாங்கின கார் வரைக்கும், ப்ளஸ் இப்போ கும்போணத்தில் எடுத்த வீடு வரைக்கும் எல்லாமே பட்ஜெட்டில் இருக்கும். அதுதான் தம்பியோட ஸ்பெஷலை. அப்புறம் சோனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சோனம் ஒரு 24 கேரட் கோல்டு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக இருப்பாள். என்னோட மிகப்பெரிய பேக் போனு, ப்ளஸ் என்னோட சாரோஸை, என்னோட ஹாப்பி எல்லாமே ஷேர் பண்ணக்கூட ஒரே பர்சன் யாருன்னா சோனம் மட்டும்தான். இப்போ கும்போணம் போனோன்னா அவளுக்கு நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணிப்பா அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஹாப்பி மந்த்தி ஆனிவர்சரி ஸ்வீட் அண்ட் சால்ட் கப்பலுக்கு ஒன்ஸ் அகெயின். பேபி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுல எங்கள் அம்மா காலேஜ் போயிடுவாங்க. நான் என் பேபி தான் என்னை ஃபுல் டேயும் பார்த்துப்பாங்க. அப்புறம் சித்தப்பாவும் சரி, எப்போவுமே காலையில் நான் அவங்களோட தான் இருப்பேன். சித்தப்பாட்டையும் பேபியோட இருந்தால் நான் காலையிலேருந்து நைட்டு மட்டும்தான் அப்பா அம்மாட்ட வருவேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் அவங்களோட தான் இருப்பேன். தேங்க்யூ. சரி அம்மா அப்பா எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவை எனக்கு நைட்டில் கட்டி பிடிச்சி தூங்கினாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டில் எனக்கு தூக்கமும் வரும். எங்கள் அப்பா நான் நிறையா வெளியும் குடிப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் பேசுகிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. பாய். ஹாய் சோனம், ஹாய் பிரகாஷ். ரெண்டு பேருக்கும் இனிய 10வது வருட காதல் திருமண வாழ்த்துக்கள். திருமண வாழ்க்கை தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாட் சாக்லேட் அண்டு வெண்ணிலா மாரி உள்ள கப்பல் மாரி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கீங்க. உங்கள் காதல் வந்து தொடர்ந்து இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். பிரகாஷ், உனக்கு தொழில் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு குடும்பமும் முக்கியம்னுங்கிற கருத்தை மட்டும் வைக்கிறேன். உனக்கு யார் சொன்னாலும் புரியுமான்னு தெரியல. உனக்கு ரொம்ப நல்லா வாழ்கிறவங்க எல்லாருமே குடும்பத்தையும் நேசித்தவங்களாக இருந்தால் தான் நல்லா வாழலாம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். நிறையா சொல்லலாம். அதனால் நல்லபடியாக சோனத்தை பார்த்துக்க, பிள்ளைங்க நல்லா நல்லா தான் பார்த்துக்கிறேன். நல்லா பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப அதுக்கு பிடிச்ச வண்டியை வாங்கி கொடுக்குறது, ரொம்ப ப்ரீமியமான வீட்டில் எடுத்து கொடுக்குறது, காஸ்ட்லியான ஸ்கூலில் படிக்கிறதுங்கிறது கிடையாது. அதெல்லாம் தாண்டி ஒரு முழம் பூ நல்லபடியாக என் முன்னாடி எதிர்பார்ப்பா அவளுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, அவளுக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம சாப்பிட்றது, அது மாதிரி இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோனம், உனக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். இது அட்வைஸ் கிடையாது. அவன் என்ன எதிர்பார்க்குறானோ, உன்னோட பார்ட்னர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை சொல்லாமல் செய்கிறது பார்ட்னர் மேலே உள்ள காதலை வெளிப்படுத்தும். அதனால் ஒரு நல்ல லவ் கப்பலாக, உண்மையான கப்பலாக இருக்கீங்க. அதேமாதிரி நல்லா தொடர்ந்து இன்னும் 100 வருஷம் இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி 10th இயர் லவ் ஆனிவர்சரி. இப்போ போல் ரெண்டு பேர் எப்போது ஹாப்பியாக உங்களுக்காக நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ணி வச்சுருக்கா. ஹாப்பியாக அந்த 3 hours வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே உங்களை தெரியும் எனக்கு. அண்டு மோர் நீங்களும் ஏன் அப்படியே வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒன்றாவே இருப்பீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து நிறைய விஷயம் வந்து ஒத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். ஈவன் இப்போ நானும் சொன்னோம் பேசும்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்னா, ஏன் ஹஸ்பண்ட் என்கிட்ட என்ன மாடுலேஷன் என்ன டைலாக் மாறாமல் சொன்னாங்களோ அதே வேர்ட்ஸை நீங்களுமே யூஸ் பண்ணி
மாதிரி உங்களுக்கும் என் அப்படிக்கும் நடக்கிற ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. இன்னும் நீங்களுமே சொல்லியிருக்கீங்க, எப்படி சொல்கிறது, உங்கள் ஒய்ஃபெல்லாம் விட உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அது இப்படியே கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகட்டும். உங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எனக்கும் சோனத்துக்கும் வந்து ஒரு ரிலேஷன் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல பாண்டிங்கும் க்ரியேட் ஆகிருக்கு. இது நாங்களும் இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி, ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி ஃப்ரெண்ட்ஸாகவுமே வந்து நம்மளோட ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகணும். நீங்கள் வந்து 10th year லவ் ஆனிவர்சரி இப்போ செலிப்ரேட் பண்ணுறீங்க, திரும்பி 60th 80th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய் மச்சான் சோனம், விஷ் யூ ஹாப்பி 10th anniversary. நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. இன்னும் பல வருஷத்தை இன்னும் நல்லா ஹாப்பியாக கொண்டாடுறதுக்கு வாழ்த்துக்கள். பரவாயில்லம்மா, நாளைக்கு கிளம்புறோங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி இந்த செலிப்ரேஷனை முடிச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம் மச்சான். 10th year anniversary நாளைக்கு கோவாவில் போய் இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். செம்மையா. சரிம்மா, விஷ் யூ ஹாப்பி anniversary. சூப்பர், தேங்க்யூ. சோனம் மற்றும் தம்பி 10வது ஆண்டு காதலர் தினம் கொண்டாட இருக்கக்கூடியவங்க 2 பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் நிறைய விஷயங்களை சக்ஸஸ் பண்ணி லைஃப்பில் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, தம்பி சொல்லப்போனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் கீழே களத்தில் இறங்கி அது எந்த ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதை வந்து ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக செய்யக்கூடிய ஆள். சோனம் அப்படின்னு சொல்ல போனாலும் சோனமும் அப்படி தான். எல்லார்ட்டையும் பேசி பழகி ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் அனுசரித்து லைஃப்பை வந்து கொண்டு போகிறதுன்றது பெரிய விஷயம். மேலும் உங்களோட தொழில் வளர்ச்சி அடைஞ்சு மேலும் மேலும் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.